மை வி3 குடும்ப உறுப்பினர்களுக்கு மை வி3 கமெண்ட் சார்பாக இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மை வி3 ஆட்ஸ் ஸ்கேம்லையான்னு இந்த கமெண்ட்ஸை பார்த்து நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த என்ன சுச்சுவேஷன் இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம கமெண்ட்ஸை ரீட் பண்ணிடலாம். இது எம்டி ஃபோரூமில் மை வி3 எம்டி ஃபோரூமில் இருக்கிற கடைசியாக ஒரு சரணடைகளுக்கு முன்னாடி முக்கியமான முடிவு எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ விட்டார். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ விட்டார். லாஸ்ட் வீடியோ விட்டார். இதுக்கு உண்டான இந்த கமெண்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும். நம்ம எந்த டெசிஷனும் எடுக்கலை, எந்த டெசிஷனும் நம்ம எதுவும் சொல்லலை. இதை பார்த்துட்டு நீங்களாம் முடிவு எடுத்துக்கோங்க. துணிவு பட டயலாக் கடைசி வரைக்கும் மன்னிப்பு தான் கேட்பேன், அப்போ கூட பணம் தர மாட்டேன். 37 லைக் பண்ணியிருக்காங்க. ப்ரோ, இப்போ மை வி3 ஆட்ஸ் வீடியோலாம் வருதா? எனக்கு வீடியோவே காட்டுறதில்ல, ஆட்ஸும் காட்டுறதில்ல. அதெல்லாம் வீடியோ வருதுங்க, இப்போ தான் பார்த்துட்டு வரேன். உங்களுக்கு வரலைன்னா கிளியர் கேட்சா கொடுங்க, இல்லைன்னா ஆப் அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுங்கள், ஆயிரும். எனக்கு 2 டேஸாக ஆட்ஸ் அண்டு வீடியோ வரவே மாட்டேங்குது ப்ரோ, என்ன பண்ணுறது? அனைவருடைய பிரார்த்தனையின் காரணமாக ஆண்டவனுடைய அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். மை வி3 சிஎம் அப்படின்னா இருப்பார். இவர் பேமெண்ட் பற்றி சொல்லுவார்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். எத்தனை மாதம் ஆகும் என்று அவருக்கே தெரியாது என்று சொல்கிறார். பேமெண்ட் பற்றி யாரிடம் கேட்பது? 84 லைக் போட்டிருக்காங்க. 2026 உலகின் நம்பர் 1 கம்பெனி. நான் 1,20,000 கட்டியிருக்கேன். நான் ஏன் வெயிட் பண்ணணும்? அது உன்னுடைய பிரச்சனை. முடியலைன்னா பணத்தை திருப்பி கொடு. தம்பி, நீ 1,21,200 ரூபா கட்டியிருக்க, ஓகேவா? 1,20,000 கட்டலை, 1,21,200 ரூபா கட்டினா தான் நீ சிஎம் பிளான் ஆக முடியும். அந்த 40 பாக்ஸ் கேப்சூல் உனக்கு தருவாங்க. நீ பர்ச்சேஸ் தான் பண்ண, பிறகு காசு கேட்டுட்ருக்க. இது நம்மளோட பதில். அப்படிதான் நிறைய பேர் சொல்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் ஒரு முடிவு வரும். லாஸ்ட் மந்த்தே போடணும்னு சொன்னாங்க, அப்போ போட்டிருக்கலாமே. நீங்கள் தான் ஐயா சதுரங்க வேட்டை 3 உடைய தயாரிப்பாளர், இயக்குனர், நாயகன். இது செம்மையாக இருக்குல்ல? சதுரங்க வேட்டை 3 தயாரிப்பாளர், இயக்குனர், நாயகன். உங்களை பார்த்ததுமே எனக்கு பெரிய சந்தோஷம். தெய்வமே, அமௌண்ட்லாம் வேணாமா? பார்த்ததில் இது காசு கேட்காத, பார்த்துட்டுல சந்தோஷப்பட்டல, அவ்வளோதான், காசு கேட்காது சொல்கிறேன். காட் பிளஸ் யூ சார். அவரை பார்த்ததுமே உனக்கு சந்தோஷம் தானே? நீயா ஜெயிலுக்கு போயிட்டு இருந்துட்டு வா, அவர் கூடவே இன்னும் சந்தோஷப்படுவேன். லூசாடா நீ, பணம் போடலையே, அதுக்கு வருத்தமே இல்லையா உங்களுக்கு? நடுத்தர குடும்பத்தை வாழ வைக்கும் தெய்வம், நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். தலைவா, பணம் கிடைச்சுதா? இவனுங்களுக்கு எல்லாம் காசு வாங்கிட்டு மை வி3க்கு சப்போர்ட் பண்ணுறவங்க போல். நான் போடுற கமெண்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகுது. வாழ்த்து சொல்லி சப்போர்ட் பண்ணி போடுற கமெண்ட் மட்டும்தான் பார்க்க முடியுது கைஸ். நான் போடுறேன், இவர் கமெண்ட் போட்டிருக்கிறாரா இந்த மாதிரி தப்பு பணம் கேட்டு போட்டிருக்காரு, அதெல்லாம் அப்படியே டெலிட் ஆகுனா. இதெல்லாம் ஏன் இன்னும் வச்சுருக்காங்கன்னா, நிறைய கமெண்ட் பண்ண இல்லை, எத்தனை தடவை தான் டெலிட் பண்ணுவாங்க, திரும்ப போடுறாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் டெலிட் அப்படியே இருக்குது, டெலிட் ஆகாமல். இன்னுமாயும் நம்பிட்டு இருக்கீங்க? கேய்வா ப்ரோ நீ, அப்புறம் அவனை பார்த்து சந்தோஷப்பட கேயா ப்ரோ நீ, அவனை பார்த்து சந்தோஷப்படுற அப்படிங்க. கவலைப்படாதீங்க சார், முருகன் துணை இருப்பார். மை வி3 ஆட்ஸ். நீங்கள் போட்ட பணத்தை முழுசாக எடுத்துட்டீங்களா? அதான் சப்போர்ட் பண்ணுறீங்களே. யாருக்கு? எந்த முருகன் பார்த்த உடனே இருப்பார்? நம்ம மச்சான் முருகனா இல்லை மாமா முருகனா? இதெல்லாம் இன்னும் எத்தனை சதுரங்க வேட்டை பழந்தாலும் திருந்த போகிறதில்ல. இந்த மாதிரி லூசுத்தனமாக சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அந்த ஆள் நம்ம என்ன சொன்னாலும் நம்ம போகிறாங்க, வாயில் வராதுலாம் சொல்லி சுற்றிலும் இருக்கான், ஓகேவா? இப்படி சப்போர்ட் அவங்களுக்கு குருட்டுத்தனமாக சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அவர் என்ன சொன்னாலும் கேட்டுட்ருக்காங்க. விளக்கெண்ண கமெண்ட் போடுவதை தான் வேலையாக வைத்திருக்காயா? வேலையை விட்டு இல்லாதவனே, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? இன்னும் நம்புகிற? 1 or 2 month. சூப்பர். புறம்போக்கு டேஸ் மரியாதையா பேசு பாடு.
சார் உங்களுக்கு பேமெண்ட் வந்துடுச்சா? மை வித்ரி டேஷ் மைண்ட் வாய்ஸ். வீரன் தன்னை டேஷ் உணர்கிறான். போட்ட அமௌண்ட்க்கு மேலே நிறைய வாங்கிட்டியா பிரதர்? இன்னும் இந்த மக்கள் இவங்களை நம்பிட்டு இருக்காங்க பாரு, அதுதான் காமெடியாக இருக்குது. நோ மோர் மை வித்ரி ஆர்ட்ஸ். கோவிந்தா கோவிந்தா. ஏண்டா முருளுக்கு வேற இல்லையாடா? லோனுக்கு யார் கட்டுவா? உங்கள் அப்பாவா? அது மட்டும் இல்லை, நிறைய பினாமிகள் இருப்பார்கள் போல. ஏன் அட்வான்ஸ் ஜிஎஸ்டி கட்ட முடியாதா? அவர் வேலையை விட்டுட்டு நமக்கு புத்தி சொல்கிறார். பல முறை எனக்கு சர்வர் சரியாக வேலை செய்யவில்லை. இன்று கூட 504 ரூபாய் நஷ்டம் உள்ள போனதுக்கு கூலியாக எடுத்துட்டான் போல. இன்னும் என்ன நம்பிக்கையாக பேசுகிறான். பேராசைப்பட்டதேன் தவறு. நீங்கள் யோசிக்காமல் ஏமாந்து பணத்தை போட்டுட்டு முருகன் ஏன்டா ஹெல்ப்புக்கு கூப்பிடுறீங்க? எம்டி டேஸ். ஆமாடா ஜெயிலில் அவன் ரூம்மேட்னு முருகன் தான். இன்னுமாடா இந்த ஊர் நம்மளை நம்புது? அண்ணே அது அவங்க தலைவிதினே. ஆட்டு மந்தைக்கு புரியாது ப்ரோ. இவன் எஸ்கேப் ஆயிடுவான் ப்ரோ. எப்படி ப்ரோ யாருக்கு தெரியாமல் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? சரி, எப்போ பணம் தருவீங்க? எவ்ரி மந்த் இஎம்ஐ யார் கட்டுவது? பேக் ஹேண்ட் டீம் வச்சு அமௌண்ட் கிரெடிட் பண்ணுங்க சார். திஸ் இஸ் லைஃப் மேட்டர். அதிக வருமானம் பார்த்தவர்கள் எந்த கவலையும் இல்லை. போட்ட அமௌண்ட் எடுத்தவர்கள் இந்த செய்தி வருத்தமளிக்கும். அவர்களுக்கு ஏதாவது ஒரு பே அவுட் பண்ணியிருக்கலாம். அதாவது போட்ட அமௌண்ட் எடுக்காதவர்களுக்கு இந்த செய்தி வருத்தமா? கரெக்டாக சொன்னீர். ஆமாம், கடன் கட்ட முடியல. அவன் ஃப்ராடுன்னு கோர்ட்டு சொல்லும். பட் உங்கள் பணம் வந்துடும். டோன்ட் வரி. உண்மை, மார்ச் மாத பணத்தை கூட போட்டிருக்கலாம். தாங்கள் வெளியில் வரும்போது வெற்றியுடன் வருவீர்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. கண்டிப்பாக இறையருள் தங்களுக்கு உண்டு. இதை பற்றி மோடிஜி நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும். உண்மைதான். ப்ளீஸ் ரிலீஸ் பேமெண்ட். வி சப்போர்ட் மை வித்ரி ஆர்ட்ஸ். பணம் எப்படி வரும்? அவன் தான் மூச்சுக்கு 300 தடவை இன்வெஸ்ட்டு இல்லை பர்சேஸ்னு சொல்லிட்டானே. ஆமாம், திருடனுக்கு மோடி பேச வேண்டும். வீட்டில் பொண்டாட்டி நகையெல்லாம் வாங்கி வச்சு குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுகிறேன். கடனில் போய் சிக்கிவிட்டேன். நிம்மதியாக தூங்க முடியவில்லை. ரொம்ப அழுதுருக்காரு. அமௌண்ட் எப்போ வரும் சாரே? தேங்க்யூ சார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தயவு செய்து எப்போ அமௌண்ட் வரும்னு சொல்லுங்கள். ஓவர் ப்ராப்ளம். ஆட் பார்க்க கூட விருப்பம் போகுது. அமௌண்ட் வரல. அதிக கேப்சா லெட்டர்ஸ். ஃபஸ்ட்டு டைம் எம்டி அரெஸ்ட் பண்ண அப்புறம் 1 வீக் 1 நாளில் 1 அமௌண்ட் வந்துடுச்சு. இப்போது எம்டி ஃபஸ்ட் டைம் அரெஸ்ட் ஆனாங்க. அப்போ ஒரு விளம்பரத்துக்கே ஒரு கேப்சாக்கு ஃபுல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல வராங்க. இப்போ அந்த மாதிரி வர்றதில்லை. உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. அருள்மிகு ஸ்ரீ சன்னி லியோன் அருளால் எம்டி சக்தி ஆனந்த் சார் விரைவில் சிறையில் இருந்து விடுதலையாக வேண்டிக் கொள்கிறேன். அடே, I have purchased my V3 products today for 1 crore rupees. முதலீட்டு பணமாவது கிடைத்தால் போதும். வாங்கிய கடனையாவது கட்டிவிடலாம். இறைவா காப்பாற்று. நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. திடீர்னு கவர்மெண்ட் வேலட் அமௌண்ட் டேட்டா எல்லாம் அழிச்சிட்டானுங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அஃப்கோர்ஸ் அதுதான் சொல்லுவான் அந்த ஃப்ராட். உண்மை. கேஸ் இறைவன்கிட்ட கேட்டால் 1.2 lakh அவன்கிட்ட கொடுத்த இறைவன்கிட்ட கை கேட்குறது. இறைவன்கிட்ட போய் சொல்லிட்டா போய் சேர்ந்தீங்க. இத்தனை நாளாக வெளியில் இருந்து கொண்டே ஏன் பேமெண்ட் போடலை? ஆமாம், அவர் சரணடைஞ்சது ஜூலை 5. எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது ஜூன் 4. இந்த கேப்பில் பணம் போட்டுக்கலாம்லாம் சொல்ல வராரு. இத்தனை நாட்கள் கழித்து உங்கள் முகம் பார்த்தது மிக்க மகிழ்ச்சி ஐயா. உங்கள் நலன்தான் எங்களுக்கு முக்கியம். இனி அவன் சார்ந்த கட்சிக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும். தமிழக மக்களே, அந்த கட்சி தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் வெல்லக்கூடாது. வரும் சட்டமன்ற தேர்தல் நமது வாக்கு நமக்கு ஆயுதம்.
யாரை சொல்கிறாங்கன்னு தவறு நமது உறுப்பினர் அனைத்து கட்சியும் இருக்க வேண்டும். டேய் டுபாக்கூர், உங்கள் எம்டி இன்னும் 2 மாதம் டைம்னு கதை சொல்கிறான். எந்த கம்பெனிலடா ஓனருக்கு பிரச்சனைனா எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி போட இருக்காங்க. ஓகேவா? எல்லா கம்பெனிலும் எம்டிக்கு பிரச்சனைனா அது ஆட்டோமேட்டிக்காக சேலரி வரத்தான் செய்யும். எம்டி உள்ளேயே போனாலும் அவங்க எம்ப்ளாய்க்கு அவங்க சம்பளம் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ப்ரோ என்ன மாதிரி பண்ணுற கமெண்ட்ஸ் மட்டும்தான் ப்ரோ பீப்புள் பண்ணுற கமெண்ட்ஸ். மற்றது எல்லாம் மைவி3 பேக்ரவுண்டில் டீம் வச்சு கமெண்ட்ஸ் பண்ணுறது. ஓகேவா? கமெண்ட் கூட அவங்க பேக்ரவுண்டாக வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி தான் பண்ணுறாங்க போல. மைவி3 ஃபேவரேட்டாக நாங்கள் பார்த்துக்குறோண்ணா. ஏய் ஓட்டு டிஎம்கே, இனிமேல் அந்த கட்சி தமிழ்நாட்டில் பருப்பு வேகாது. தமிழ்நாட்டு மக்கள் இந்த கட்சியை பற்றி தெரிந்து கொண்டார்கள். ஆம் நண்பரே, உண்மை. உங்கள் கருத்து நன்றி. மற்றவரை ஏமாற்றி பிழைப்பு நடத்தும் யாரும் பிஎம்கேவிற்கு வாக்களிக்க வேண்டாம். மற்றவங்க லைஃப் ஸ்பாயில் பண்ணியாச்சு. யோ எம்டி, உன் மேலே இருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் போச்சு. மைவி3 ஆர்ட்ஸில் பணம் போட்டு ஏமாந்து இப்போது இங்கே வந்து புலம்பும் அத்தனை முட்டா பசங்களுக்கும் இனிய காலை வணக்கம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவருக்கும் ஆழ்ந்த இரங்கல். தற்போது கடைசியாக எம்டி பேசியதில் பேமெண்ட் குறித்து எதுவுமே தெரிவிக்காது வருத்தம் அளிக்கிறது. மக்கள் மிகவும் சிரமமான சூழலில் பெரும் நெருக்கடியான நிலைமையில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் நிலை கேள்விக்குறி. இன்னும் புரியவில்லையா? கம்பெனி எல்லாம் சரியான முறையில் இருந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைய வேண்டிய அவசியம் என்ன? சரியாக இருக்கும் பட்சத்தில் 15 நாட்கள் ரிமாண்ட் பண்ணுவதற்கான அவசியம் என்ன? சரியான கேள்வி. கவர்மெண்ட் தெரியல ப்ரோ. டுபுக்கு க்ளோஸ் பண்ணியாச்சு இன்னும் சொல்கிறாரு. இது உனக்கு புரியல? அதான் அவ்வளோதான். மைவி3க்கு எண்டு கார்டு போட்டாச்சுன்னு அவரே சொல்கிறாரு. உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்கிறாப்புல. தயவுசெய்து யாரும் கேஸ் கொடுக்க போக வேண்டாம். அப்படி செய்தால் நம்ம எம்டி வெளியே வர முடியாது. எம்டி சார் ரிசைன் பண்ணிவிட்டு அவருக்கு நம்பிக்கையான ஒருத்தரை எம்டியாக அப்பாயிண்ட் பண்ணலாமே. கம்பெனியில் இருக்கிற யார் வேணால் எம்டி ஆகலாம். அந்த நியூ எம்டியை வச்சு செக்கில் சைன் பண்ணி பணம் போட சொல்லுங்கள். காசு இருந்தால் தானே. அவர் ஒரு கமெண்ட் பார்த்தேன், பைக் டியூ கட்டலைன்னா இந்த மந்த் நியூ பைக் போயிடும்னு. ரொம்ப கஷ்டம்தான். 75% காசு அப்ளைனஸ்க்கு போச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ நியூ எம்டி வந்தாலும் நோ யூஸ். சிஎம் மெம்பர்ஸ்க்கு வித்ட்ராவல் போடுங்க. எவ்வளோ நாள் கஷ்டப்படுறது? என்னவென்று சொல்வதென்ன? இந்த முகத்தை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. உண்மை. டேய் இப்படி பேசியே இத்தனை லட்சம் மக்களுக்கு சுண்ணாம்பு தடவி இருக்க. மூடிட்டு போயிடு. அதான் மூடிட்டு போயிட்டானே மூடிட்டு போயிடுன்னு சொல்லியிருக்காப்புல. பெரிய லட்சம் மக்களுக்கு சுண்ணாம்பு தடவி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மூடிட்டு போடான்னு சொல்லியிருக்காங்க. அதான் மூடிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டுல காசு கேட்காத. உன் பணம் அவ்வளோதான். 4 மாதம் வெளியில் இருக்கும்போதே பணம் போடலை. V3 தோழமைகள் ப்ரோ ஜெயிலுக்கு போன பிறகும் இன்று ஒரு தகவல் மறக்காமல் சொல்லுங்கள். அவளுடன் உங்கள் விழுதுகள். வாழ்க வளமுடன் எம்டி சார். வாழ்க வளமுடன் மைவி3 ஆர்ட்ஸ். நர்பவி. பேமெண்ட் எங்கே மணி? நல்லவர்கள் லட்சம். வேறு ஏதாவது சொல்லிட்டு போகிறேன் நான். சூப்பர். 2 6 3ன்னு சொல்லிட்டு தான் ஓடி போகலானா பிளானா? சூப்பர். வெற்றி நிச்சயம் கடவுள். ஏமாத்திட்டு எங்கேயும் ஓட மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். இப்போ ஏமாந்தவங்க என்னோட அடுத்த கம்பெனியில் அப்ளைன் ஆகும் அரிய வாய்ப்பு. சூப்பர் ஐடியா. உங்களை பார்த்தது மிக்க மகிழ்ச்சி சார். இப்போ ஏமாந்தாத லாஸ்ட்டாக சிஎம் பேமெண்ட் காட்டியிருப்பாங்கல்ல, அவங்க வந்து நான் இன்னொரு கம்பெனி அழைக்கிறேன், அதில் உங்களுக்கு சேர்றதுக்கு வாய்ப்பு தரேன். அப்போ மற்றவங்களை சேர்த்து விட்டு திரும்பியும் பணத்தை எடுத்துக்கோங்க அப்படி சொல்ல வராங்க. சிஎம் பணம் எப்போ போடுவீங்க? அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் சார். எல்லார் வீட்டிலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் கடனுக்காக இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். இந்த பிரச்சனை தீரும் வரை ஒரே கேப்சாவில் தொகை வருவதற்கு ஆவணம் செய்யும்படி
அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஓகேவா, எம்டியை கேட்டுக்கிறாரா, ஒரே கேட்சாவில் 1500 சீலிங்கோ இல்லை அந்தந்த பிளானுக்கு ஏற்ற சீலிங்கோ வந்து என்ன பண்ணேன் ஆப்பில் வெறும் டிஜிட்ஸ் மட்டும் கூடிக்கிட்டே போனேன் என்ன பண்ணேன். அடே யாரா நீங்கள், எப்படி இருக்கீங்க, கோர்ட் வில் பேன் ஆப் சூன், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். டேய் டேஸு, நீங்கள் வந்து எண்டா டைம் வேஸ்ட் பண்ணுற போடா டேஸு. அனைத்து ஆதரவு வீடியோக்களும் கடைசியாக இணைந்தவர்களை ஏமாற்றுவதற்காக சம்பாதித்தவர்களால் முன்வைக்கப்படுகின்றன. அனைத்து பரிவர்த்தனைகளும் வங்கி மூலம் நடந்தன. எனவே இதுவரை சம்பாதித்தவர்கள் சம்பாதித்த பணத்தை அங்கேயே ஒப்படைக்க வேண்டும். எனவே கடைசியாக இணைந்த நபருக்கு மட்டுமே பணத்தை திரும்ப பெற முடியும். எம்டி சார், நீங்கள் எங்கே வேணால் போங்க, ஆனால் பணத்தை மட்டும் போட்டுட்டு போங்க. இருந்தால் போட மாட்டேனா, பணம் இருந்தால் போட மாட்டேனா. மிக்க மகிழ்ச்சி ஐயா, நீங்கள் பிரச்சனையை முடித்து விட்டு எனது பேரனிடம் இந்த பணத்தை ஒப்படைத்து விடுங்கள். பிரச்சனை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது செம்ம கமெண்டாரு. நீங்கள் பிரச்சனையை முடித்து விட்டு எனது இந்த பேரனிடம் இந்த பணத்தை ஒப்படைத்து விடுங்கள் அப்படின்னா இவர் இருக்க மாட்டார், பேரன் தான் இருப்பான் அப்படின்னு சொல்ல வராரு. ஓகேவா, அந்த அளவுக்கு கேஸ் வந்து இன்னும் 30 வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் மைவித்தை மெம்பர் தான் ப்ரோ, அல்டி ப்ரோ. எம்டி அமௌண்ட் போடாமல் தப்பிக்க சரண்டர் ஆகுறாரு. அருமையான முடிவு சார். லட்சக்கணக்கான உறுப்பினர்களின் ஆத்ம உள்ளங்களின் பிரார்த்தனை உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் போல் இருந்து உங்களை பாதுகாக்கும். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் பின் தர்மமே வெல்லும். 84 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. டேய், அவன் உள்ளே போகிறதே பாதுகாப்பாக இருக்கத்தாண்டா, இன்னுமாடா புரியல உனக்கு, போட்ட பணம் கோவிந்தா கோவிந்தா தான், இன்னுமாடா இவனையும் பேசுகிறதையும் நம்புறீங்க. ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் டு இங்கிலீஷ் ப்ளீஸ், கமெண்ட்ஸ் இன் இங்கிலீஷ். எல்லோரும் சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி வெளியே வருவார்கள். இவனோ சட்டப்படி பொதுமக்களும் இருந்து தப்பிக்க உள்ளே போகிறான். உங்கள்கிட்ட ஏமாந்ததுக்கு பெருமைப்படுகிறேன். ஓகேவா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லோரும் சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி உள்ளேருந்து வெளியே தான் வருவாங்க பாதுகாப்புக்கு. இவர் என்னன்னா வெளியே இருந்து உள்ளே போகிறாங்க. அதனால தான் அந்த A+ அந்த கேட்டகரிலாம் கேட்குறது, ஜெயிலில் இருந்தாலும் சொகுசாக இருக்கணும் அப்படிங்கிறது. அவன் சேஃபாக இருக்கான். அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணவங்கள் தான் ப்ரே பண்ணணும். இவ்வளவு நாளாக மைவித்திரிலிருந்து பேமெண்ட் வரும் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் இனி அதற்கு வாய்ப்பில்லை என்று தெரிந்துவிட்டது. இனியும் இவர்களை நம்பி பயனில்லை. 36 லைக், 14 கமெண்ட்ஸ். பேமெண்ட் வந்ததுக்கு மூஞ்சியை எங்கே வச்சுப்ப? ஓகேவா, இப்போ 6 மாதமாக வரல, 33 வருஷம் வந்துச்சுல, அப்போ என்ன செஞ்ச அப்படின்னு சொல்கிறாரு. வரலன்னா நீ எங்கே வச்சுப்ப மூஞ்சியை? அது வந்து அப்புறம் தெரிய தானே போது. ஃபஸ்ட்டு நீ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கியா, அப்போது தான் வரும், இல்லைன்னா வராதுப்பா. நீ சொல்கிறது கரெக்ட் தான். சிஎம் அப்கிரேட் பண்ணால் அப்புறம் பார்க்கலாம் என்ன கதைன்னு. அண்ணா எவ்வளோ நாள் பொறுத்து வெயிட் பண்ணுவோம் அண்ணா, எனக்கு கடன் இருக்குது. நாம் அமைதியாக இருந்தால் சார் வெளியில் வருவார், இல்லாட்டி மாதம் அதிகமாக ஆகும். ப்ளீஸ் வெயிட் அண்ணா. டேய் யாருடா நீ, சிஎம் பிளான் போட்டு தாண்டா பேசிக்கிட்டு இருக்க. இவன் பேமெண்ட் போடக்கூடாதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானா? பேமெண்ட் பற்றி வாயை திறக்க மாட்டுறாங்க எம்டி. ஆனால் எப்போ லாஸ்ட்டு 2 பேர் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. God bless you sir, we stand with you and my Vitriards. God will do big miracles. Karthik Pillai thought that Ashok Leaks would degrade his name, but on the contrary, his popularity increased more. மிகவும் நல்ல மனிதர் அசோக் என்று. எஸ் ட்ரூ. டே எம்டி, உனக்கு பெயில் எப்போ வந்து நீ எப்போ பே அவுட் கொடுத்து முடியல. இனி ஒரு நியூ யூஸர் கூட ஜாயின் பண்ண மாட்டான். உன் ப்ராடக்ட்ஸ் விற்கிற ஸ்டோரில் ஸ்டாக் முடிஞ்சதும் அவனும் ப்ராடக்ட்ஸ் வாங்க மாட்டான். இதில் நல்லவர்களாச்சும் வெல்வது நிச்சயம்னு எல்லாம் சொல்லிட்டு தெரிவிங்க. அன்பார்ந்த மை V3 விசா ஜந்துகளுக்கு காலை வணக்கம். விசா ஜந்துமா, மை V3 விசா ஜந்துன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் சக்தி மற்றும் இறை சக்தி துணை எம்டி சார்பு சிஎம் மெம்பர்ஸ்க்கு அட்லீஸ்ட் மந்த்லி ₹10,000
பே அவுட் பண்ணலாம் எம்டி சார். பண்ணலாம் தான் இருக்கணும்ல. அமௌண்ட்டும் 50 ருபீஸ் பெர் டே கொடுத்துடலாம் சார். வாழ்க வளமுடன். நம்முடைய எம்டி சார் அவர்களுக்கும் நமது மை-வி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்திற்கும் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் என்றும் இருக்கும். தலைமறைவாக இருக்கானுங்களா? அனைவரும் ஒன்று கூடி அசோக் ஸ்ரீநிதி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். சார், அவர் உண்மையாகவே அரெஸ்ட் ஆகிட்டார்னு நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரியான முடிவு. பணம் போடாமல் இருக்க இவரே உள்ளே போகிறார். வெளியே இருந்தால் பணம் போடணும். நியூஸில் இதுதான் சரியான வழி நண்பா. எஸ், அனைவரும் ஒன்று கூடி அசோக் எம்டி டேஷ் போய் எம்டி மைண்ட் வாஷ் வெளியில் இருந்தால் தானே பணம் போடு வீடியோ போடுன்னு நச்சரிக்கிறீங்க. பணம் இருந்தால் போட மாட்டேனா? ஒரு 3 மாதம் உள்ளே இருந்துட்டு வந்தால் எல்லாம் மறந்துடுவாங்க. அசோக் ஸ்ரீநிதி தேங்க்யூ சார். வந்துட்டிங்களா? வணக்கம் சார். சார், நீங்கள் திரும்பி வருவீங்கன்னு நம்புகிறோம் சார். வராகி தாயே போற்றி. 129 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, 9 கமெண்ட். சார், வராகி அம்மன் துணையாக இருக்காங்க, வாழ வைத்து வாழ்வோம். அமௌண்ட் பற்றி எதுவும் சொல்லலை. நீங்கள் அந்த இடத்தில் இருந்தீர்கள் என்றால் என்ன சொல்வீர்கள்? அதே ஆமாம் சார், அது அவ்வளோதான். 2 மாதம் ஆகும், இன்னும் 3 மந்த் ஆகும்னு சொன்னார்ல. பேமெண்ட் 1 or 2 months ஆகும். நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். நாங்கள் என்றும் உங்களுடன் ஆதரவாக இருப்போம் ஐயா. அவர் என்ன சொல்கிறாரு? நான் போய் இப்போ கோர்ட்டில் சரணடைய போகிறேன். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 மாதம் கோர்ட்டில் அந்த கேஸில் நடக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு கோர்ட் பணத்தை மீட்டு தரும் அப்படின்னு சொல்ல வராரோ? ஜப்பானியர் உழைத்து முன்னுக்கு வந்தனர், முருகன் துணை. சார், சிறிய வேண்டுகோள். என் மக்களுக்கு வேலை செய்ததற்கு பேமெண்ட் தர வேண்டிய நீங்கள் கோர்ட்டிடம் உத்தரவு பெற்று செய்யலாம். இதன் மூலம் நிறுவனத்திற்கு நல்ல பெயர் ஏற்படும். இருக்கார்ல, நான் என் மக்களுக்கு பணம் போட போகிறேன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் அனுமதி கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போடணுமா? எல்லா கம்பெனியும் அப்படி தான் பண்ணுறாங்களா? எப்படிலாம் ஊட்டுறாங்க பாருங்கள். இதன் மூலம் நிறுவனத்திற்கு நல்ல பெயர் ஏற்படும். நிறுவனத்தில் பணம் இல்லை என்ற சூழ்நிலை பேச்சு இருக்காது. இதனால் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. இருந்தால் போட மாட்டானா? இங்கே எல்லா பணமும் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். அருமையான கதை. தெய்வமே, உங்கள் முகத்தை நீண்ட நாட்கள் கழித்து பார்த்து விட்டோம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். 146 லைக், 27 கமெண்ட். அவர் உள்ளே போயிடுவார், காசு வராதுன்னு சொல்கிறாருயா. 15th ஏர்னிங்ஸ் இருக்குடா. டேய், இப்படி பேசி இத்தனை லட்சம் மக்களுக்கு சுண்ணாம்பு தடவி இருக்க. அவர் ஒரு தடவை முகத்தை காட்டினா போதும், லைஃப் லாங் பணம் கூட போட தேவையில்லை. அது சும்மாடா, ஏமாத்துறதுக்காக காசு வராது. என்னடா இப்படி இருக்கீங்க? காசு போட்டவன் என்ன ஆகுறது? காசை போடுங்க ஃபஸ்ட்டு. அப்போ காசை போட மாட்டிங்களா? திருந்த மாட்டேன். இவர் மூஞ்ச பார்த்தாலே அப்பா காசு கேட்காத. டேய், வட்டிக்கு வாங்கி வச்சிருக்கிறார்டா சாமி. அப்போது சமூகம் போட்ட பணத்துக்கு மேலே பணம் எடுத்துட்டீங்க போல். 2 பேர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. விரைவில் தேடப்படும் நபராக. பட் அவரே சரணடைஞ்சிட்டாரு. எண்ட் ஆஃப் அன் எர் ஆஃப் மை-வி3. ஆர்பிஐ இஷ்யூ இல்லை. கோர்ட் பேமெண்ட் போட வேணாம் சொல்லலை. பேமெண்ட் போட்டு உள்ளே போயிருக்கலாம் சார். ஓகேவா? ஆர்பிஐ சிபில்னு சொல்கிறாங்களே, அதுவும் கிடையாது. கோர்ட் பேமெண்ட் போடுங்க அப்படின்னு பேமெண்ட் போடாதீங்கன்னு சொல்லலை. அப்போ எதுக்கு இப்படி பேமெண்ட் போடாமல் எழுதிட்டுருக்காங்க? ஏன் அப்படின்னா காசு இல்லை. முதலில் ஏமாற்றியவர்களிடம் காசை கொடுங்கள். மை-வி3 குடும்பத்தின் குலதெய்வம். நீங்கள் எப்போதும் உங்கள் வழியில் நல்ல லட்சியம் வெல்வது நிச்சயம். எப்படிடா அப்பாவி மக்களை ஏமாற்ற மனசு வந்துச்சு? ஹலோ, அவர் ஒன்றும் ஏமாத்தலை, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, அவ்வளோதான். அந்த சதுரங்க வேட்டை படம் மாதிரி நான் எங்கே சார் ஏமாத்தினேன்? ஏமாறணும் இருந்தவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் அப்படிங்கிறேன்னு அப்படி சொல்கிறாரு. அந்த கடினமான முடிவுகளுக்கு அல்வா தருவது. நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். கருப்பா, மை-வி3 குடும்பத்தாருக்கு துணை இருங்க. அப்பா அதர்மத்தை அழித்து தர்மத்தில் நிலைநாட்டு கருப்பா.